குவைத்தில் வாகன ஓட்டுநர் பணிக்கு சென்ற தமிழக இளைஞர்கள் ஒட்டகம் மேய்க்கும் கொத்தடிமை வேலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் மூலம் கதரும் அதிர்ச்சி வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் ஓட்டுநர் பணிக்கு என கூறி அழைத்துச் செல்லப்பட்ட தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த இளைஞர் சதாம் ஹுசேன், சாப்பாடு பூதிகம் இல்லாமல் ஒட்டகம் மேய்க்கும் எங்களை காப்பாற்றுங்கள் என வாட்ஸ்அப் மூலம் கதரும் பரிதாப வீடியோ காட்சி தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவி வருகிறது. சதாம் ஹுசேன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கும்பகோணத்தைச் சேர்ந்த காஜா என்பவர் மூலம் மாதம் 23,000 ரூபாய் சம்பளத்துக்கு குவைத்தில் உள்ள முபாரக்கல் கபீர் என்ற இடத்துக்கு ஓட்டுநர் வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவுடன் குவைத் தொழிலதிபர் இவரது பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டு ஒட்டகம் மேய்க்க அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சதாம் ஹுசேன் அப்பணியை செய்ய முடியாது என மறுத்தபோது அவரை மிரட்டி ஒட்டகங்களை மேய்க்கும் வேலையில் ஈடுபடுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த விசாவை வந்து நிறைய பேர் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் வந்து இங்கே பாருங்க, இப்படி ஒரு இடத்துல வந்து என்னை விட்டுருக்காங்க. என்னை வந்து டிரைவர் வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு விசா கொடுத்தாங்க. காஜா அப்படிங்கிறவரும் யாக்குப்புங்கிறவரும் விசா கொடுத்தாங்க. நான் வந்து இங்கே குவைத்துக்கு டிரைவர் வேலைக்கு தான் வந்தேன். வந்த இடத்துல வந்து என்னை அரபிகிட்ட வந்து பணம் வாங்கி என்னை கொடுத்துட்டு ஒட்டகம் வைக்கிறதுக்கு ஈராக் பார்டரில் வந்து விட்டுட்டாங்க. இந்த இடத்துலேருந்து நான் வந்து நரகத்தை காட்டில் ஒரு பெரிய ஒரு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த விசாவை வந்து நிறைய பேர் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நான் வந்து ஒருத்தன். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிலங்க. என்னை வந்து எப்படியா இங்கேருந்து காப்பாற்றுற வழியை பாருங்கள், கொஞ்சம் காப்பாற்றுங்க. நான் செத்து போயிட்டேன்னா அப்புறம் வந்து எந்த தமிழர்களுக்குமே குவைத்தில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எந்த நிலைமை தான் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் செத்துட்டேன்னா அது அந்த மாதிரி நிலைமை ஆயிருங்க. கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் எனக்கு முயற்சி பண்ணணும், காப்பாற்றுங்க.